கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தானியேலின் ஜெபம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் 6:16 பாருங்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். மற்ற எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கிலும் தானியேல் மட்டுமே இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் என்ற நற்பெயரை, நற்சாட்சியை பெற்றிருந்தார். தானியேல் இரகசியமாய் ஜெபிக்கவில்லை. என் ஜெபத்தை எல்லோரும் பார்க்கட்டுமே, என்னை பகைக்கவர்களும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களும் என் ஜெபத்தை கேட்கட்டும் என்று சொல்லி பகிரங்கமாக ஜெபித்தார். தன்னுடைய வீட்டு பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து ஜெபித்தார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் நான் ஜெபத்தை நிறுத்தவே மாட்டேன் என்று மன திடனோடு ஜெபித்தார். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறதை பாபிலோனின் பிரதானிகள் கண்டார்கள். ஆனால் ராஜா கண்டது என்ன? அவருடைய ஊக்கமான ஜெபம். அந்த ஜெபத்திலே ஆராதனை இருந்தது. அதனால்தான் ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று குறிப்பிட்டார். ஆராதனை என்றால் அதிலே துதித்தல், கர்த்தரை போற்றுதல், புகழுதல், நன்றி செலுத்துதல் எல்லாமே அடங்கியிருக்கிறது. ஆகவே அது வேண்டும், இது வேண்டும் என்று கர்த்தரை நச்சரிப்பதில்லை. ஆம், உங்களுக்கு வேண்டியது இன்னது என்று கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது நிச்சயமாக வானத்தின் பலகணிகளை திறப்பார். தானியேலுக்கு பாபிலோனிலே ஜெப நண்பர்கள் இருந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு ஐக்கியம் கொண்டு ஒன்று கூடி ஒரு மனமாய் ஜெபித்தார்கள். 2 பேர் ஒருமனப்பட்டாலே அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகும். மேல் வீட்டறையிலே 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கியது. 3ஆவதாக தானியேலின் ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருந்தது. வழக்கமாக, கிரமமாக ஜெப நேரத்தை தனக்கென்று ஏற்படுத்தி அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். தாவீதை போல அந்தி, சந்தி, மத்தியான வேளை என்று 3 ஜெப வேளை அவருக்கு இருந்தது. எல்லா சூழ்நிலையிலேயும் அவர் அந்த ஜெப வேளையை கடைபிடித்தார். 4ஆவதாக தானியேலின் ஜெபம் தாழ்மையான ஜெபம். தன்னை கர்த்தருக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினார். தானியேல் சொல்லுகிறார், தானியேல் 9:3 வாசித்து பாருங்கள். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பினேன். ஆம், தானியேல் பாபிலோனிலே அவ்வளவு உயர்த்தப்பட்டிருந்தாலும் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக ஒரு பிரதம மந்திரியை போல இருந்தாலும் சாம்பலில் உட்கார வேண்டும் என்று அவசியமே இல்லை. ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டிய அவர் இரட்டுடுத்தி தன்னையே தாழ்த்தி உபவாசம் பண்ணினார். ஆம், தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். கர்த்தருக்கு முன்பாகவும் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.